ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பவும் போல் நம்ம சேனலில் வரக்கூடிய ரெகுலர் வீடியோஸாக இல்லாமல் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களில் நிறைய பேத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு குட்டி அவேர்னஸாகவும் இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை எண்ட்லேயோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணோன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்குள்ளே இருக்க ஒரு குட்டி லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டை பற்றி தான். நானும் என்னோட ஹஸ்பண்டும் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து போனோம். ஸோ அங்கே தான் வந்து எங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணோம். அங்கே தான் எங்களோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ வெளிச்சம், காத்தோட்டம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நாங்கள் மேரேஜ் டைமில் வச்சுருந்த திங்ஸ் எல்லாமே வந்து அந்த வீட்டில் அழகாக அதுக்கான இடத்துல போய் உட்காந்துக்குச்சு. ஸோ எதையுமே இந்த திங்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் அந்த ரூமில் வைக்கலாமா, அந்த ரூமில் இருக்க திங்ஸ் இந்த ரூமில் மாற்றலாமா, இல்லை இந்த திங்ஸ் வைக்கிறதுக்கு இந்த இடம் சரியாக இருக்குமா அப்படிலாம் இல்லாமல் அந்த வீட்டில் எல்லா திங்ஸுக்கும் அழகாக ஒரு இடம் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் அழகாக அந்த திங்ஸ் எல்லாம் போய் உட்காந்துக்குச்சு. எனக்கு வந்து அவ்வளோ ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடு அப்படின்னே சொல்லுவேன். என் ஹஸ்பண்டுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வீடு. அதில் தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் அந்த வீடு வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் இருந்தது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் வந்து வெளியூரில் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த வீடு வந்து சேல் பண்ண மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்தது. ஸோ அந்த வீடை சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த வீடை வாங்கலாமா அப்படின்னு தோணுச்சு. பட் அவங்க சொன்ன காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் அந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால இப்போதைக்கு நாங்கள் அங்கே வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தது. ஸோ வீடு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 months டைம் இருந்துச்சு எங்களுக்கு வீடை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் நாங்கள் நிறைய வீடு பார்த்தோம் எங்களோட ஏரியாலேயே. ஏன்னா எங்களோட ஏரியாவில் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கோம் அப்படின்றதுனால இங்கே இருக்கக்கூடிய கடைகளாக இருக்கட்டும், இங்கே நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பழக்கம். உடனே திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி நிறைய கடைகள் வந்து எங்களுக்கு பழக்கம் அப்படின்றதுனால ஸோ இந்த ஏரியாவை விட்டுட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு மனசுக்கு தோணலை. ஸோ இந்த ஏரியாவிலே நம்ம வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடு வந்து பார்த்தோம். அதில் வந்து எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு வந்து அமையலை. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி இருந்த அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு நெருக்கமான வீடுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்துட்டு நாங்கள் அடுத்தடுத்து பார்த்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ அதனால நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு அமையிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 months டைம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடாக நிறைய பார்த்துட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு அவ்வளோ பிடிச்ச மாதிரி இல்லை. ஒரு நாள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, அது நான் நேமெல்லாம் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ அந்த கேட்டட் கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஃபேமஸானது இங்கே. ஸோ அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் நம்ம வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்திருக்கோம். பட் அங்கே எப்படி இருக்குது, வீடெல்லாம் எப்படி இருக்குது, அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். ஒரு நாள் ஆஃப்டர்நூன் போய் நாங்கள் அந்த வீடெல்லாம் பார்த்தோம். பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அத்தனை வீடு பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20-25 வீடாவது பார்த்துருப்போம். பட் எங்களுக்கு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அந்த வீடை பார்த்தோன்னே என்னவோ தெரியல, பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த என்விரான்மெண்ட்டுமே எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அப்பார்ட்மெண்ட் டைப்பில் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஹவுசஸாக இருக்கும். பட் எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்க மாதிரி. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, உள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், பக்கத்தில் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. அந்த என்விரான்மெண்ட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா ஒரே இடத்துல எல்லா வீடுகளும் இருக்குது, உள்ளே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கொஞ்சம் வாக்கிங் போகணும், ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, நிறைய மரங்கள் செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டும் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து பேசிகிட்டு இருந்தோம். சரி ஓகே அந்த வீட்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அந்த வீட்டோட ஓனர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், அந்த மாதிரி நாங்கள் அந்த வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் என்னென்னா அந்த வீடு வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் யாரும் குடியிருக்கல. அது வந்து புது வீடு. அது அந்த ஓனர் வந்து அவங்க பையனுக்காக கட்டினது. பட் அவங்க வெளியூரில் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்றதுனால அந்த வீட்டுக்கு அவங்க வந்து ஸ்டே பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் இல்லை. எப்போவாது தான் அந்த ஓனர் வந்து அங்கே வருவாங்க. ஒரு 3 months ஒன்ஸோ 6 months ஒன்ஸோ அங்கே வருவாங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்கு ரெண்டலுக்கு விடணும் அப்படின்ற ஐடியா கிடையாது. ரொம்ப நாளாக அப்படியே வச்சுருக்குது புது வீடு.
மற்ற எல்லாருமே அந்த உள்ள கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வாடகைக்கு விட்டுட்டாங்க அப்படின்றதுனால சரி நம்மளும் விட்டுறலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துதான் நம்மளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேர் தான் அப்படின்றதுனால பார்த்ததுமே அவங்களுக்கும் பிடிச்சிருச்சு, எங்களுக்கும் ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதனால அந்த வீடை வந்து ஓகே பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. அடுத்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நல்ல நாள்லாம் பார்ப்போம் இல்லையா, அதுக்கு வந்து அடுத்த மந்த் வந்து சரியில்லை, அந்த மந்த்துக்குள்ளே தான் நம்ம அட்வான்ஸ் கொடுத்து வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணோன்னா 1 வீக்லேயே டக்குன்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் 3 மந்த்ஸ் டைம் இருக்குது, இந்த பழைய வீட்டில் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். திடீர்னு இந்த வீடு பிடிச்சு போய் இது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே கடகடன்னு ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே இந்த வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் நிறைய பேக் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு வழியாக இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி அங்கே போய் செட் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்க, ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தான் அந்த கஷ்டமே புரியும். ஏன்னா அவ்வளோ திங்ஸையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இன்னொரு வீட்டில் அதுக்கான இடத்தெல்லாம் தேடி செட் பண்ணி, அப்புறம் இங்கேருந்து டிவிக்குரிய கனெக்ஷன் கொடுக்கணும், ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்கணும், ஆர்ஓ கனெக்ஷன் கொடுக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆள் நம்ம தனித்தனியாக கூப்பிடணும். அவங்க ஒரு டைம் வருவாங்க, அதெல்லாம் செட் பண்ணி முடிக்கணும், புது வீட்டை போய் செட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள், நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் முடித்து ஒரு வழியாக அந்த ஷிஃப்ட் பண்ணி அங்கே போயாச்சு. அங்கே போனோன்னா ஷிஃப்ட் பண்ணதுக்கான சார்ஜஸ், நான் சொன்ன மாதிரி டிவி, ஆர்ஓ, அதுக்கப்புறம் ஒய்ஃபை கொண்டு போனது, இந்த மாதிரி நிறைய ஆட்களை வர சொல்லி நம்ம எல்லாத்தையும் ஒரு வழியாக அங்கே செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகி உட்காந்தாச்சு. அப்படி ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்ததுக்கப்புறம் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி வந்து கலங்கலாக வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது கலங்கலாக இருக்குது, கலங்கலானா லைட் எல்லோ கலர் அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி ஒரு வேளை இவங்க அதிகமாக யூஸ் பண்ணாத வீடு, அதனால தண்ணி இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஓனருக்கு கால் பண்ணி கேட்டோம். இந்த மாதிரி வீட்டில் தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நாள் அடைச்சி வச்சுருந்தோம் வீடு, நாங்கள் நிறைய யூஸ் பண்ணது கிடையாது, புது வீடு அப்படின்றதுனால வாட்டர் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தண்ணி வந்து கலங்கலாக வந்திருக்கலாம். 1 வீக் 10 டேஸில் வந்து அதுவே செட் ஆகிடும், அதனால நீங்கள் பெருசாக யோசிச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் போச்சு, 10 டேஸ் போச்சு, அப்புறம் ஒரு 3 வீக்ஸ் கடந்துச்சு, கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட கலர் வந்து அவ்வளோ டார்க்காக வர ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு டார்க்காக இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு கிளிப்பிங்கில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம குடிக்கிற தண்ணிக்கு ஆர்ஓ வீட்டில் மாட்டுவோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த ஃபில்ட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபில்ட்ரு வந்து இவ்வளோ எல்லோ கலராக இருக்குது. அதாவது ஒயிட் கலரில் ஃபில்ட்ரு வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க மாட்டும்போது. அது மாட்டி 1 மந்த்லேயே தண்ணி பாருங்கள் எவ்வளோ டார்க் கலரில் வந்திருக்குன்னு. இதை தான் வந்து ஃபில்டராக்கி ஒயிட் கலரில் தண்ணி வந்திருக்கு, அதை நாங்கள் குடிச்சிருக்கோம். பட் நம்ம டேப் வாட்டரை நார்மலாக ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எல்லா வீட்லேயும் தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வாட்டர் பாட்டிலை பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக எல்லோ கலரில் கரையாக ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து நாங்கள் அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் டெய்லி பாத்ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வலுவலுன்னு ஆயிரும், மஞ்சள் கலரில். சிங்க்கு, வாஷ் பேஷின் எல்லாமே எல்லோ கலரில் ஆகிடும். அவ்வளோ கரை படிஞ்சிட்டே இருக்கும். நான் ரெகுலராக க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இதுவே வந்து எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அந்த வீட்டில் இருந்த வரைக்கும். இது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி ஒரு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியே. பட் நாங்கள் இருக்கக்கூடிய லைனில் அப்புறம் ஒரு சில வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிறது, தண்ணியோட கலர் வந்து இவ்வளோ கலங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னே அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அட்லீஸ்ட் நம்ம அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கவங்க யார்கிட்டையாவது விசாரிச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. இல்லை யாராவது நம்மக்கிட்ட பார்த்தவங்க பேசினவங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாமோன்னு கூட தோணுச்சு. ஸோ இதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம், சரி பண்ணுறதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் யோசிச்சுட்டு இருந்தோம். இருந்தாலும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த தண்ணியை வந்து செக் பண்ணி பார்க்கலாமா, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு தண்ணி செக் பண்ணக்கூடியவங்களை கூப்பிட்டு அதை வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த தண்ணி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, அந்த தண்ணியில் இரும்பு தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதாவது நார்மலாக இருக்கிறத விட ஒரு 4-5 மடங்கு ஜாஸ்தியாகவே இருந்துச்சு அதில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அதோட வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணோம். என்னென்னா எங்களுக்கு அந்த வீட்டுக்கு போய் அந்த 1 மந்த்துக்குள்ளேயே பாதி முடி வந்து கொட்டிருச்சு. பத்தாவதுக்கு ஸ்கின்ல வர அலர்ஜி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஒருவேளை
திங்ஸ்லாம் மாற்றினது, அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தது, கொஞ்சம் வேலையாகவே இருந்ததுனால ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதனால ஹேர் ஃபால் இருக்கு போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் ஆனால் கரெக்டாக சொன்னாங்க, இல்லை அந்த தண்ணியோட தன்மைனால தான் முடி வந்து இவ்வளோ கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுத்தவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பயங்கர ஹேர் ஃபால் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஆர்ஓ போடலாமான்னு தோணுச்சு. அதாவது வீட்டுக்கு ஃபுல்லாவுமே எல்லா கனெக்ஷனுமே ஆர்ஓவில் கொடுக்குற மாதிரி. சரி அந்த மாதிரி போடலாமா, இல்லை வெளியிலேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தண்ணி வாங்கிக்கலாமா, ஃபில் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தோம். தண்ணி வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கி ஃபில் பண்ணோம்னா அந்த காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது. சரி ஆர்ஓ போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் ஆல்ரெடி குடிக்கிறதுக்கு மட்டும் ஆர்ஓ போட்டிருக்கோம் இல்லையா, அவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டோம். அவங்க வந்து அதாவது குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஓ போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லேக் கிட்ட ஆகும், வீடு ஃபுல்லாத்துக்கும் போடணும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட பேசினோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஆர்ஓக்காரர்கிட்ட பேசி பார்க்குறோம் அப்படின்னாங்க. அவங்க சொன்னது வந்து ஃபில்ட்ரு போடுற மாதிரி. ஃபில்ட்ரு போட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியோட தன்மை மாறாது, அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் வேணால் ஃபில்டர் ஆக்கி வரும். ஸோ அது வந்து கரெக்டான சொல்யூஷனாக இருக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆர்ஓ வந்து இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணியாச்சு. கடைசியில் அந்த ஆர்ஓ போடுறதுக்கான 1 லேக் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அவங்க சொன்னாங்க. நீங்களே வந்து கொடுத்துருங்க, நீங்கள் இந்த வீடை வந்து காலி பண்ணும்போது நாங்கள் அதை அட்வான்ஸ் மாதிரி இப்போதைக்கு எடுத்துகிட்டு காலி பண்ணும்போது உங்களுக்கு அதை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் அப்போ தான் வீடை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வந்திருக்கோம். ஏரியா வந்து அவ்வளோ பழக்கப்பட்ட ஏரியாவை விட்டுட்டு அந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம். 1. 2வது விஷயம், அந்த வீட்டில் கொடுத்த அட்வான்ஸை விட இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணியிருக்கோம். அந்த வீட்டில் கொடுத்த ரெண்ட்டை விட இங்கே ரெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த வீடு பிடிச்சிருந்துச்சு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி உட்காந்துருக்க டைமில் இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுவே வந்து ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸில் இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பில் டே டு டே எக்ஸ்பென்சஸ், நம்மளோட பிஸ்னஸ்க்கான பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போவுமே பிரித்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு 1 லேக் வந்து நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே நம்ம ஒரு 1 லேக் கொண்டு போய் அதில் போடணும் அப்படின்னா, ஸோ அந்த 1 லேக் கொண்டு போய் போடுறதுக்கு நம்ம வந்து ஃபினான்ஷியலாக உடனே ரெடியாக இருக்குமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே. டக்குன்னு கொண்டு போய் நம்ம போட்டோம், அடுத்த மந்த் ஏதோ ஒரு அவசரம் நம்மளுக்கு தேவைன்னா என்ன பண்ண முடியும். ஸோ அதனால நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து பேசினோம். இதெல்லாம் வந்து நமக்கு சரியாக வராது, இந்த 1 லேக் கொண்டு போய் இதில் போய் போட்டு திருப்பி ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு அந்த தண்ணி வந்து செட் ஆகாமல் திருப்பி அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து அந்த ஓனர்கிட்ட பேசினோம். இந்த மாதிரி எங்களால் இதுக்கு மேலே வந்து அமௌண்ட் இதில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் எங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது, பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இதே ப்ராப்ளம் திரும்ப வருது அப்படின்னா திரும்ப நாங்கள் உங்ககிட்ட வந்து அதை பற்றி பேச முடியாது, உங்களுக்குமே அது கஷ்டமாக இருக்கும், எங்களுக்கும் அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசினோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடை வந்து நாங்கள் காலி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ அவங்களுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு 1 மந்த் டைம் இருந்துச்சு. ஸோ அந்த 1 மந்த்துக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்க்க ஆரம்பித்தோம். நிறைய வீடு பார்த்தோம். ஏன்னா 1 மந்த் டைம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியான டைம் தான். அதுக்குள்ளே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் அக்காமடேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடு இருக்கணும் இல்லையா. ஸோ நாங்கள் பார்த்த வீடெல்லாம் சிலது வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு, சிலது திங்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி ரூம்ஸாக இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி இருந்த ஏரியாவில் நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வந்து காலியாகுதுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான டைமில் இது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா திருப்பி நம்மளோட ஏரியாவுக்கே போகிறோம், அங்கேயே நம்ம இருக்க போகிறோம் அப்படின்றது. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரப்போகிற வீடு பார்த்திங்க அப்படின்னா ஆள் ஆல்ரெடி இருக்காங்க, அவங்க இன்னும் காலி பண்ணல. பட் காலி பண்ணாதப்போ அவங்கக்கிட்ட போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லா இருக்காது இல்லையா, வீடை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டோட ஓனர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க காலி பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் எங்களுக்கு என்னென்னா இவங்க காலி பண்ணுறதுக்கு ஒரு 10 டேஸ் கிட்ட இருக்குது. அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் இந்த வீடை பார்த்து ஒருவேளை எங்களுக்கு பிடிக்காமல் போய் திருப்பி வேறு வீடு பார்க்கணும் அப்படின்னா அடுத்து வந்து டைம் எடுக்கும். ஸோ அந்த சைடும் நம்ம ரெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இடையில நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா புதுசாக வரப்போகிற வீட்டுக்கும் ரெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குமே அப்படின்னு ஒரு யோசனையாக இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு விசாரிக்க வந்தப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்க வேறு யாருக்கிட்டையாவது கேட்டு பார்க்கலாம், இந்த மாதிரி
தண்ணியில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை தண்ணி பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ யாருன்னே தெரியாது, அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா ஒரு மாதிரி இருக்காதா அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. பட் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சும்மா கேட்டு பார்க்கலாம். அவங்க சரி, ஓகே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா ஓகே, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, யார்கிட்ட கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து ஒரு ஃப்ளோரில் இருக்கவங்க கிட்ட போய் கேட்டோம். இந்த மாதிரி நாங்கள் இந்த வீட்டுக்கு வரலான்னு நினைக்கிறோம், வேற ஒரு வீட்டில் இருந்தோம், அங்கே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு, ஸோ அதனால ஷிஃப்ட் பண்ணிட்டு வரலான் இருக்கோம், இங்கே வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு இருக்கவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறோம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், இங்கே ஏதாவது வேறு ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வரலாமா, ஓகே தானா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம். பட் அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டுங்க. பார்த்ததுமே வந்து நீங்கள் வாங்க, வெளியிலே நின்னுட்டே இருக்காதீங்க, வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாருன்னே தெரியாதவங்கள டக்குன்னு வீட்டுக்குள்ளே யாரும் கூப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ இருந்தாலுமே அவங்க நம்மள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு, நீங்கள் வீட்டெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஓகேவா இருக்கான்னு, இதே மாதிரி தான் கீழேயும் இருக்கும் நீங்கள் பார்க்க போகிற வீடு, ஸோ அதனால வீடெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. எங்களுக்கு வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் வேறு. சரி, வீடாவது காட்டுறாங்களே, இந்த மாதிரி வீடு தான் நம்ம இருக்க போகிறோம், அட்லீஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸாவது சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வீட்டெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். அந்த வீடு நல்ல வெளிச்சம், நல்ல காத்தோட்டம், ஸோ அதே வீடு தான் கீழே இருக்கும் அப்படின்றதுனால ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். சரி, நம்ம இந்த வீட்டுக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் 10 டேஸ்லேயே வந்து நாங்கள் இப்போ இருக்கோம் இல்லையா, இந்த வீட்டில் முன்னாடி இருந்தவங்க காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடை வந்து பார்த்தோம். அங்கே நாங்கள் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் இங்கே ஒரு சில கபோர்டு ஒர்க்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து ஓகே தான், அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால வீடை வந்து பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் ஒரு வாட்டர் பாட்டிலில் பிடிச்சே பார்த்தாச்சு, கலர் ஏதாவது மாறி இருக்கா, இல்லை கலங்களாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணியாச்சு. அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. மற்றபடி இந்த வீடு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கடகடன்னு திருப்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஷிஃப்ட் பண்ணி இங்கே மாற்றிட்டு வந்தோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அதை பார்த்ததுமே அழகாக இருக்குது, புது வீடாக இருக்குது, இப்போ தான் போகிறோம் அப்படின்னா, அந்த புது வீட்டில் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா புதுசாக போர் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணி கலங்கள்லாம் வரும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத வீடாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்து ஒரு வீடை மாற்றும்போது பார்த்து மாற்றுங்க. ஏன்னா அந்த நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் ஃபினான்ஷியலாகவும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும், மென்டலி நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியும் உங்களுக்கே. ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து ஒரு வீட்டை வந்து மாற்றிட்டு போகணும். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வீடு பார்க்க போகிறீங்க, இல்லை அந்த வீடை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்குறதுக்கெல்லாம் தயக்கப்படாதீங்க. பக்கத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் போய் கேட்கலாம், இந்த வீடு நல்லா இருக்கா, அவங்க இந்த ஏரியாவில் தண்ணி நல்லா இருக்கா, இங்கே ப்ராப்ளம்ஸ் வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ஒரு 2-3 பேர்கிட்ட விசாரிச்சுக்கலாம். யார்கிட்டையுமே போய் கேட்டால் எதுவும் சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு தயக்கம் வேணாம். கேட்போம், சொன்னாங்கன்னா ஓகே தான், சொல்லலைன்னா வேறு யாரையாவது ஒருத்தரை பார்த்து நம்ம கேட்க போகிறோம், அவ்வளோதான். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா விசாரிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போங்க. ஏன்னா போயிட்டு திருப்பி 1 மந்த்துக்குள்ளேயே அடுத்து இவ்வளோ செலவு பண்ணி திருப்பி ஒரு வீடு பார்த்து திருப்பி அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்கள் எங்களோட லைஃப்பில் அந்த 1 மந்த் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் வந்து உங்களோட லைஃப்லலாம் வந்து வரக்கூடாது. அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவை ஒரு சின்ன அவேர்னஸாக இருக்குமே அப்படின்றதுக்காக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா யோசித்து விசாரித்து கவனமாக பார்த்து அந்த வீடை ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.